ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் கல்லீரல் கிரேவி பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதுக்காக முதல்ல கல்லீரல் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதனெல்லாம் நம்ம வீட்லேயும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ரொம்ப கொழுப்பு இருக்குங்க, அந்த கொழுப்பெல்லாம் நீக்கிடலாம். இதெல்லாம் எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சுக்கலாங்க. செஞ்சுட்டு நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு குக்கரில் போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இது மாதிரி கரண்டிலையும் சேர்த்துக்கலாம், இல்லை கையிலையும் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க. இதை வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் மேலே வச்சாச்சு. இதுக்கு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 3-4 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு மசாலா வந்துட்டு மிளகு, தனியா, சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கோங்க. ஜாப்பத்திரி எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்துக்கணுங்க. வறுத்துக்கிட்டு இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா கொரன்னு பவுட்ரு ஆகிடுச்சி. இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்கேங்க. நான் வந்துட்டு இந்த சிக்கன் கல்லீரல் வறுத்த எண்ணெயே இருந்ததுங்க, அந்த எண்ணெயை விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு பட்டை போட்டுக்கலாம், மசாலா ஐட்டம்ஸு பட்டை, லவங்கம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, சோம்பு, ஸ்டார் அனாசி போட்டிருக்கேங்க. இதெல்லாம் மசாலாவை சேர்த்துக்கிட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கறிவேப்பிலையும் போட்டிருக்கேங்க. நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா ஒரு மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ஒரு 2 வெங்காயம், அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை மிளகாவையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. இது பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தனியாத்தூள் போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கன் கல்லீரல் போட்டுக்கலாம். இந்த தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்றதுனால இந்த தண்ணியும் ரொம்ப சுவையாக இருக்கும். முதல்ல வந்துட்டு தண்ணி இல்லாமல் இது மாதிரி எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. இது மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்லா சுவை நல்லா கூடி வருங்க. இப்போ வந்துட்டு அந்த தண்ணியை விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க.
இந்த மூடி போட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா இது மாதிரி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை போட்டுக்கலாம். இந்த பவுட்ரு வந்துட்டு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. மனம் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இதை ஒரு வாட்டி கலக்கிக்கிட்டு மூடி போட்டு திரும்பவும் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கல்லீரல் கிரேவி ரெடி ஆகிடுங்க. சிக்கன் கல்லீரல் கிரேவி. இது மாதிரி நல்லா மேலே வந்துட்டு எண்ணெய் மிதந்து வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். சுட சுட சிக்கன் கல்லீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் இது வந்துட்டு சாதத்தோடு தாங்க சாப்பிட போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இது இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ராகி களிக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நான் இது சாதத்தோடு சாப்பிட போகிறேங்க. சாதத்தை பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கிரேவியை போட்டு சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவும் பிரமாதமாக இருந்ததுங்க. ஓகே வீவர்ஸ், நானும் இந்த கிரேவியோடு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.